ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ஜெர்மனியில் கூலி திரைப்படத்தோடைய அந்த புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரையும் 5500 டிக்கெட்டுக்கு மேலே விற்று தீர்ந்துருக்கு. ஸோ டாலர்ஸில் $2,00,000 மேலே பார்த்தினாக்கா வசூலாகிருக்கு. ஜெர்மனிலையும் தலைவருடைய ஆட்டம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரான்ஸில் ஏற்கனவே 3 நிமிஷத்தில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக சோல்ட் அவுட் டிக்கெட்டாக எல்லாமே போயிருந்தது. அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு காலையில். தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருக்காரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படி தான் சொல்லலாம். முதல் நாள் ஓப்பனிங் மினிமம் 100 கோடின்றது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம பேசினுக்க கூட இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 55 கோடிக்கு மேலே வசூல் குவிச்சிருச்சு டே 1ல் புக்கிங்ஸில் மட்டுமே. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு 5 நாள் இருக்குது. மினிமம் ஒரு 100 கோடி அசால்ட்டாக வச்சுக்கலாம். நார்த் அமெரிக்காவில் வார் செகண்ட் பார்ட்டெல்லாம் தூக்கி கெட்டாசின்னு இருக்குது. வார் செகண்ட் பார்ட்டுக்கு இது வரைக்கும் எவ்வளோ வசூல் வந்திருக்கலாம் நார்த் அமெரிக்காவில்? $3,30,000 தான். ஆனால் கூலிக்கு $1.6 மில்லியன் வந்திருக்கு. வார் 2வோட 5 மடங்கு ஜாஸ்தி. அதே போல் கர்நாடகாவில் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருங்க தலைவர். ஸோ அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. தலைவர் கர்நாடகாவில் எப்போதுமே ஒரு கிங்குன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே கர்நாடகாவில் 1 கோடிக்கு மேலே இப்போ ப்ரீ சேல்ஸ் பிஸ்னஸ் நடந்திருக்கு. இது நான் சொல்கிறது பெங்களூர் சிட்டியில் மட்டுமே நடந்திருக்கான். ஸோ இதுதான் தரமான சம்பவம். கர்நாடகாவில் ஒட்டுமொத்த கர்நாடகா பெங்களூர் சிட்டியில் மட்டுமே 1 கோடி ரூபா ப்ரீ சேல்ஸ். ஸோ இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் இன்னைக்கு காலையில் கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்டோடைய ரெக்கார்டை உடச்சாச்சு. யூஏஇ பாக்ஸ் ஆஃபீஸில் புஷ்பா செகண்ட் பார்ட்டோட ரெக்கார்டை உடச்சாச்சு. ஸோ நார்த் அமெரிக்காவில் கபாலியை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ பட்டம் தாறுமாறாக இருக்க போகுது. ஓப்பனிங் பயங்கரமாக இருக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு நீங்கள் என்ன மாதிரியான ரெக்கார்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எவ்வளோ வசூல் வரும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.